வணக்கம். உங்கள் வீட்டில் செல்வம் தங்கவே மாட்டேங்குதா? எப்போவுமே ஒரு வித மனக்கவலை இருந்துக்கிட்டே இருக்கா? அப்போ உங்கள் வீட்டில் இந்த ஒரு மரம் இருக்கான்னு பாருங்க. நம்ம முன்னோர்கள் ஏன் ஒவ்வொரு வீட்டிலையும் நெல்லிக்காய் மரம் இருக்குன்னு கட்டாயப்படுத்தினாங்க? இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஏன்னா வீடியோட கடைசியில் நெல்லிக்காய் மரத்தை வச்சா உங்களுக்கு தீராத பண கஷ்டத்தையும் தீர்க்கிற ஒரு ரகசிய தாந்திர பரிகாரத்தை சொல்ல போகிறேன். அது பெரிய ரகசியங்க. நெல்லிக்காய் மரத்தை தாத்ரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தங்குபவள்னு அர்த்தம். புராணங்களின்படி மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமிக்கும் மிகவும் பிடித்தமான மரம் இது. கார்த்திகை மாசத்துல மகாவிஷ்ணு இந்த மரத்தால் தான் வாசம் செய்கிறதாக ஐதீகம். அது மட்டும் இல்ல, ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரம் பாடி தங்க நெல்லிக்கனிகளை மழையாக பொழிய வச்ச கதை நம்ம எல்லோருக்கும் தெரியும். அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு நெல்லிக்கனிக்கே அவ்வளவு சக்தினா அந்த மரம் உங்க வீட்டுல இருந்தா மகாலட்சுமி தேடி வருவாளா மாட்டாளா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த நெல்லிக்கனியோட ஒரு இயற்கையும், அதாவது நம்ம அறிவியல் சார்ந்த இருக்குங்க தொடர்பு காணப்படுது. ஒரு நெல்லிக்காய் 3 ஆரஞ்சு பழத்துக்கு சமம். விட்டமின் சி இதில் அதிகமாக கொட்டி கிடக்குது. இந்த மரத்தில் இருந்து வர காற்று நம்ம நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. தினமும் காலையில் இந்த மரத்துக்கு பக்கத்தில் 5 நிமிஷம் நம்ம உட்கார்ந்தாலே போதும், உங்கள் உடம்புல இருக்கிற நச்சுக்கள் வெளியேறும். இதனால் தான் இதை அமிர்த கனின்னு சொல்கிறாங்க. இளமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வளர்க்க வேண்டிய மரம் இதுதான். சரி, இந்த மரத்தை எங்க வைக்கணும்? இதுதான் நிறைய பேருக்கு செய்யற தப்பு. நெல்லிக்காய் மரம் வைக்கிறதுக்குன்னே ஒரு வாஸ்து முறை இருக்கு. இதுக்கு திசையும் இருக்கு. வடகிழக்கு அல்லது வடக்கு திசையில் ஈசானிய முறைன்னு சொல்லுவாங்க. இந்த ஈசானிய மூலையில் ரொம்ப விசேஷம். இது வீட்டின் நேர்மறை ஆற்றலை பல மடங்கு அதிகரிக்கும். யார் வளர்க்கலாம்? யார் வேண்டும்னாலும் இந்த மரத்தை வளர்க்கலாம். ஆனா செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் நட்டு வைக்கிறது கூடுதல் பலன் தரும். தவிர்க்க வேண்டியவை: வீட்டு நிழல் மரத்தின் மேல் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இடவசதி குறைவாக இருந்தால் தாராளமாக தொட்டியில் கூட வளர்க்கலாம். உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் மரம் வளர்த்தா வீட்டில் சுற்றி இருக்கிற எதிர்மறை அதிர்வுகள் குறையும். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னல அந்த ரகசிய பரிகாரத்தை வாங்க பார்ப்போம். கடன் தீர ஒரு வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நெல்லிக்காய் மரத்துக்கு அடியில் ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க. நெய் தீபம் ஏற்றி 108 முறை மகாலட்சுமியே நமகன்னு சொல்லுங்க. 11 வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்க. உங்க வருமானத்துல இருக்கிற தடைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம், பல வருஷமாக குழந்தையே இயங்குறவங்களுக்கு நெல்லிக்காய் மரத்தை சுத்தி வந்தா பூஜை செய்த புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு நெல்லிக்காய் மரத்துல இவ்வளோ விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. உங்க வீட்டிலேயே இந்த மரம் இருந்தா அதை எப்படி பராமரிக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைனா இன்னைக்கு ஒரு செடியை வாங்கிட்டு வந்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க வீட்டில் வர சுபிக்ஷமும் உங்களுக்கு ஒரு புண்ணியத்தை தரும் இல்லையா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக் பட்டன் இருக்கு பாருங்க, அதை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.